அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜான் குவின்சி ஆடம்ஸ் பிறந்த தினம் என்று அமெரிக்க முன்னாள் அதிபர், அமெரிக்காவின் 6வது அதிபரும் தலைசிறந்த ராஜதந்திரியுமான ஜான் குவின்சி ஆடம்ஸ் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் மாசாசூசெட்ஸ் மாநிலம் பிரெய்ன்டி நகரில் 1767 பிறந்தார். நாட்டின் 2வது அதிபர் ஜான் ஆடம்ஸின் மகன். குழந்தையாக இருந்தபோது தனது தேசம் சுதந்திரம் அடைந்ததை கண்கூடாக பார்த்தவர். தந்தையின் சட்ட உதவியாளரின் உதவியுடன் ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே கற்றார். 1779 தொடங்கி இறுதி வரை டைரி எழுதினார். அது வெறும் டைரியாக இல்லாமல் ஆரம்பகால அமெரிக்க குடியரசு வரலாற்றின் 50 தொகுதிகள் கொண்ட தகவல் களஞ்சியமாக விளங்குகிறது. இளமை காலத்தின் பெரும்பகுதி தந்தையுடன் வெளிநாட்டு பயணங்களில் கழிந்தது. பிரெஞ்சு, டச்சு, ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய மொழிகள், லத்தீன், கிரேக்க மொழிகளில் நிபுணத்துவம் பெற்றார். அரிஸ்டாட்டில், ஹாரஸ் போன்றோரின் படைப்புகளை மொழிபெயர்த்தார். ஹார்வர்டு கல்லூரியில் இளங்கலை, முதுகலை பட்டம் பெற்றார். சட்ட உதவியாளராக, வழக்கறிஞராக பணியாற்றினார். பிரெஞ்சு புரட்சி காரணமாக அமெரிக்காவை சுற்றிலும் போர் நடவடிக்கைகள் அதிகரித்தன. அவற்றிலிருந்து அமெரிக்காவை விலக்கியே வைத்திருந்த ஜார்ஜ் வாஷிங்டனின் முடிவுகளை ஆதரித்து கட்டுரைகள் வெளியிட்டார். இதையடுத்து நெதர்லாந்துக்கான அமெரிக்க அரசின் தூதராக ஜார்ஜ் வாஷிங்டன் இவரை நியமித்தார். அப்போது இவருக்கு வயது 26. பொறுப்புமிக்க அரசு பதவிகளில் தொடர்ந்து நியமிக்கப்பட்டார். 1797 தந்தை ஜான் ஆடம்ஸ் அதிபரான போது இவர் பிரஷ்யாவுக்கான ஜெர்மனி தூதராக நியமிக்கப்பட்டார். முதலில் மாசாசூசெட்ஸ் சட்டசபைக்கும் பிறகு செனட் சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரவுன் பல்கலைக்கழகத்தில் சிறிது காலம் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். முதலில் ஃபெடரலிஸ்ட் கட்சியில் இருந்தவர், பிறகு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கட்சியில் சேர்ந்தார். அடிமை முறையை எதிர்த்து போராடினார். அமெரிக்க எல்லை தொடர்பாக இங்கிலாந்து, கனடா, ஸ்பெயினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சுமூகமாக முடித்தவர். வெளியுறவு கொள்கைகள் தொடர்பாக மன்றோ கோட்பாடு என்ற வரையறையை உருவாக்கியவர். அமெரிக்க வரலாற்றிலேயே தலைசிறந்த ராஜதந்திரி, சிறந்த வெளியுறவு